புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. போன வாரம் நாம் யாக்கோபு எழுதுனதான நிருபத்தில் நாம் அந்த வசனத்தை தியானித்தோம். என்ன வசனம்? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. எது? நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நாம போன வாரம் சிந்தித்தோம். கிருபையின் ஆசீர்வாதங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுக்கிற அந்த நன்மையான ஈவுகளை நாம் போன வாரம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கும் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற, தேவனிடத்திலிருந்து வருகிற, பரத்திலிருந்து வருகிற இன்னொரு ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போமாக. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. நம்முடைய தேவனிடத்திலிருந்து ஐஸ்வர்யம் கனம் வருகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாம் அவருடையதா இருக்கிறது. எனவே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இந்த கிருபையின் ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளணும். போன வாரம் நான் சொன்ன கிருபையின் ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது. அல்லேலூயா. கிருபையின் ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் உரியது. ஆமென். அல்லேலூயா. அடுத்து கிருபையின் ஆசீர்வாதங்கள், வரங்கள் எல்லாருக்கும் உரியது. அடுத்து ஞானம் எல்லாருக்கும் உரியது. ஆமென். ஆனா இந்த ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாருக்கும் வரும் என்று சொல்ல முடியாது. ஆனா தேவனிடத்திலிருந்து அது வருகிறதா இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து அது வருகிறது. இதை பெற்றுக்கொள்வதற்கு அதுக்குரிய தகுதி வேணும். போன வாரம் நான் சொன்னேன், கிருபையின் ஆசீர்வாதங்களுக்கு தகுதியே தேவையில்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. எந்த ஒரு தகுதியும் தேவன் எதிர்பார்க்காம நமக்கு கொடுத்துருவார் அந்த நன்மைகளை. ஆனா இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு அதற்குரிய தகுதிகள் இருந்தால் தான் நாம இதை பெற்றுக்கொள்ள முடியும், இதை அனுபவிக்க முடியும். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. எனவே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம், கனம் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்வதற்கு அதற்கு பாத்திரவான்களாய் வாழ வேண்டும். அதே 2 நாளாகமம் 1வது அதிகாரத்தில் 11-12 வசனங்களை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யமும் கனமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது.
இதற்கு தகுதிகள் தேவை. இதுக்கு தகுதி இல்லாம யாருக்கும் ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யத்தை என்ன செய்ய மாட்டார், கனத்தை கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இது பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். இந்த தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு இருக்கிற தகுதி என்ன? சாலமோன் என்கிற ஒருவரை ஆண்டவர் தாவீதின் குமாரனாகிய சாலமோனை முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வைத்தார். அந்த ராஜாவினிடத்தில், அந்த சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன நான் தரணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அவனுடைய உள்ளத்துக்குள்ள என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, அவன் உள்ளம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படி தேவன் அவனிடத்தில் கேள்வியை கேட்டார். உனக்கு நான் என்ன செய்யணும், நீ உனக்கு நான் என்ன தரணும்னு விரும்புகிற அப்படின்னு கேட்டபோது அவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்த விருப்பம், அவனுக்குள்ள இருந்த விருப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, அவனுக்குள்ள பொன்னையும் பொருள் மேலையும் அவனுக்கு விருப்பம் இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேல அவனுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவா இருந்தா அந்த ராஜாவுக்கு ஐஸ்வர்யம் என்ன செய்யும், வரும், பொண்ணு பொருள் வரும். ஆனா அதன் மேல அவன் விருப்பம் இல்லை. ஸ்தோத்திரம். அடுத்து அவன் ஐஸ்வர்யம், சம்பத்து, கனத்தின் மேல அவன் விரும்பல. இன்னும் நீடித்த ஆயுசுனா இத்தனை வருஷம் இருக்கணும் அப்படின்னு கூட அவனுக்கு அந்த விருப்பமும் இல்லை. அவனுக்கு இருந்த ஒரே விருப்பம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும் என்று அவன் கேட்டான். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஞானம் வேணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல விவேகம் வேணும் ஆண்டவரே என்று தேவனிடத்துல கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு சொன்னான், நீ கேளாத, நீ கேட்டது உனக்கு ஞானம் தான், ஆனா நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருவேன். அருமையானவர்களே, கேட்க வேண்டியதை நீங்களும் நானும் கேட்கும் போது கேட்காததையும் ஆண்டவர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முக்கியம் என்ன? ஞானம். அல்லேலூயா. நமக்கு முக்கியம் என்ன? விவேகம். இந்த ஞானமும் விவேகமும் நாம் கேட்கும் போது ஆண்டவர் கேளாத ஐஸ்வர்யத்தை அவர் தருவார். ஐஸ்வர்யமும் கனமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதை ஆண்டவர் அதுக்குரிய தகுதி. நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது, நம்ம இருதயம் எதை சார்ந்து இருக்கிறது? சந்திரம் ஒரே பண ஆசை, பொருள் ஆசை, அப்படிப்பட்ட ஒரு ஆசையுள்ள ஒரு இருதயம் இருந்திருந்தா சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் தேவன் ஆசை இல்லாம இருந்தாலும் கொடுக்க வேண்டிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு, சரியான ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவருடைய ஐஸ்வர்யத்தை கனத்தை கொடுக்கிறார். எல்லாருமே சொல்லுவாங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்ப பார்த்தாலும் எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இதுதான் வேணும், இந்த உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரமே கேட்டுக்கிட்டு இருந்தா ஸ்தோத்திரம் உண்டா. எனக்கு இத்தனை 1000 வேணும், இத்தனை லட்சம் வேணும், எனக்கு இவ்வளவு பணம் வேணும், இவ்வளவு பணம், இதற்கு மாத்திரமே நீ கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன செய்யாது, வராது. ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யத்துக்குரிய காரியம், தேவனுக்கு உரிய காரியம், ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியம், அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற காரியத்தை நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன தேவை, ஐஸ்வர்யம் தேவையா, அந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருவார். இந்த உலகத்துல கனம் தேவையா, அந்த கனத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறதுக்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 2 நாளாகமும் 9வது அதிகாரம் 22வது வசனம். 2 நாளாகமும் 9:22. பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். அவன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். அவன் எல்லாரும் பார்க்கலாம், அவனுக்கு முன்னாடி இருந்தவங்களை பார்க்கலாம், பின்னாடி இருந்தவங்களை பார்க்கலாம், அவனை போல ஐஸ்வர்யவான், அவனை போல ஞானம் உள்ளவன் ஒருவருமே இருந்ததில்லை. ஆண்டவர் அவன் ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் சிறந்தவனாக இருந்தான். ஏன் ஆண்டவர் சாலமோனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார்? இன்னொரு காரணம் சொல்ல முடியும். ஏன்னா அது தேவனுடைய ஆலயத்துக்கு தேவை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவாங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் கேட்டது ஞானம், ஆனால் கேளாத ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததனுடைய நோக்கம் ஒன்று உண்டு.
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாருன்னா அதுல தேவ நோக்கம் வந்து கண்டிப்பா இருக்கும். அது யாருக்கு? அவருடைய ஆலயத்தின் அநேக சொத்திர தேவைகள். அந்த ஆலயத்தை அவன் தான் கட்டணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வெள்ளியும் பொன்னும் ஐஸ்வர்யமும் தேவை, அவனுக்கு தேவை, அவருடைய ஆலயத்துக்கு தேவை. எனவே தேவனுடைய பணிக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருந்தபடியினாலே கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். கேட்கலாம் சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? சேர்த்து வைப்பீங்களா? நீங்க என்ன செலவு பண்ணுவீங்கன்னு தேவன் பார்த்து தான் கொடுப்பார். கேட்கலாம் சொல்லுவோம். அவருடைய ஆலயத்தின் வேலைக்கு சாலமோன் தாராளமாய் கொடுக்கக்கூடிய மனதை உடையவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அவருடைய வேலைக்கு கொடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல இருதயம் உண்டு. அதனால ஆண்டவர் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால் நம்முடைய இருதயம் அவருடைய ஆலயத்தை, அவருடைய காரியங்களுக்கு, அவருடைய பணிகளுக்கு நாம் வாரி கொடுக்கக்கூடிய அந்த நிலைமை இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் வாரி கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க தந்தா நான் யாருக்கு கொடுக்க போறேன், உங்களுக்கு தானே தர போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு தெரியும் தந்த பிறகு உங்க இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க எனக்கு இவ்வளவு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், நிறைய கொடுப்பேன். ஸ்தோத்திரம். கொடுத்த பிறகு தெரியும் இந்த இருதயம் என்ன செய்யாது. சொல்லுங்க, ஒன்றும் ஈயாது, ஒண்ணுமே வராது. ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவருக்கு தெரியும். சாலமோனுக்கு ஆண்டவர் அதான் நமக்கு தகுதி வேணும், நமக்கு தகுதி வேணும். நம்ம இருதயத்தை தேவன் பார்த்து கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? ஒரு உத்தம இருதயமா? ஆண்டவருக்காக நீ கொடுக்கக்கூடிய இருதயம் உனக்கு உண்டு. வாயின் வார்த்தைகளை வைத்து அல்ல, கொடுக்கக்கூடிய இருதயம் உண்டு என்பது அந்த நேரத்தில் நம்ம மனசு எப்படியெல்லாம் சாயம், எப்படியெல்லாம் மனம் மாறும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால சாலமோனுக்கு தேவன் கொடுத்தால் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக நம்ம சொல்லுகிற வார்த்தையின்படிலாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறார். இன்னைக்கு 10 ரூபாயில இவனுக்கு செய்ய முடியலைன்னா கோடி கொடுத்தாலும் இவன் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். இன்னைக்கு இருக்கிற 1000த்துல இவன் செய்யலைன்னா இன்னைக்கு 10 கோடி கொடுத்தா, 10 லட்சம் கொடுத்தா இவன் என்ன செய்ய மாட்டான், செய்யவே மாட்டான் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம் தகுதி உள்ளவர்களாக இருக்கும் போது ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவர் நமக்கு தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு என்னைக்கும் போதாதுதான். நான் சொல்றேன், கோடியே வந்தாலும் நமக்கு என்ன செய்யாது, ஒரு காலமும் பத்தாதுங்க. அதுக்குரிய தேவைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். லட்சம் வந்தாலும் சரி, கோடி வந்தாலும் சரி, எவ்வளவு வந்தாலும் சரி, நமக்கு தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு குறைவு வரவே வராது. எனக்கு நிறைய இருக்குது, அது எனக்கு பிரச்சனை, இது அப்படிங்கிற நிலைமை நமக்கு ஒரு நாளும் வராது. ஏன்னா இந்த உலகத்துல மனுஷனுக்கு எவ்வளவு வந்தாலும் அது அவனுக்கு என்ன கிடையாது, ஜீவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. எனவே தேவனிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள, கனத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களை கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் சொன்னாதான் செய்வேன் அப்படிங்கிறது நம்முடைய இருதயம். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லலை. நோவாவின் காலத்தில் பைபிள் இருந்துச்சா? இல்லை. நோவாவுக்கு சொல்லாமலே எப்படி ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிறது தெரியும். ஆபிரகாம் காலத்தில் பைபிளா இருந்துச்சு, எழுத்துக்கள் இருந்துச்சா? இல்லை. அவன் மனசாட்சியில ஆண்டவர் அவனுக்கு அந்த பிரமாணங்களை கொடுத்தார். இப்படிதான் வாழணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெள்ளியும் பொன்னையும் வாரி கொடுத்தாரு. ஆனா அவன் சொன்னா நான் பூமியில பரதேசி. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா அவன் எப்படி இருந்தான்? பரதேசியாக இருந்தான். அன்னைக்கு இன்னைக்கு நம்ம பைபிள் எழுதப்பட்ட வேதாகமம் இருக்கிறது, அன்னைக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா அவங்க இருதயத்தில் தெரியும் ஆண்டவரின் ஆசீர்வதிக்கிறார். மகா சம்பத்து வந்துச்சு. அவன் மகா ஐஸ்வர்யவனா இருந்த ஆபிரகாம். ஆனா அவன் வாழ்க்கை
பரதேசியாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் அந்நியரும் பரதேசி என்றுதான் அறிக்கை பண்ணனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அவனுடைய இருதயத்தை பார்த்து தான் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உன் இருதயத்தை பார்த்து தான் ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அவன் இருதயம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அவன்கிட்ட நல்லா தெரியும். உண்மையுள்ள இருதயம். அவன் உண்மையுள்ள இருதயம். நீ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அவன் அந்நியன் பரதேசின்னு தான் இருப்பான் அவன் இருதயம். ஆனா இன்னொருத்தனுக்கு கொடுத்தா அவன் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவனிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யமும் கனமும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கைகள் உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமும் 17வது அதிகாரம் 3லிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போதும் ஸ்தோத்திரம் 2 நாளாகமும் 17வது அதிகாரத்துல இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம். 5வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. சாலமான மாதிரி இல்லைங்க, ஆனா யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா தேவனும் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவருடைய கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொண்டான். 4வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். எனவே கர்த்தர் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். இன்றைக்கு இந்த வேதத்தின்படி ஒரு மனிதன் நடப்பானால் ஆண்டவர் நிச்சயம் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவனுக்கு கொடுப்பார். கைகளை உயர்த்தி எல்லாமே சொல்லுவாங்க. அல்லேலூயா. நாம இந்த பைபிள் படி அநேக நேரங்கள் நடக்க முடியாம போகும்போது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் பரத்திலிருந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யட்டும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எதை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் என்ன பண்ண மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். ஐஸ்வர்யத்தினால ஒரு மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகிய ஐஸ்வர்யம் வந்தா அதுல பிரச்சனையே இருக்காது, அதுல வேதனை இருக்காது, அதுல நன்மை இருக்கும். அல்லேலூயா. அதுல சுகம் இருக்கும். நம்முடைய அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது நமக்கு உகந்ததா இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் அது ஏற்றதாக ஆண்டவர் வைக்கிறார். கைகளை எல்லாரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ முதல் நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது எது? ஐஸ்வர்யமும் கனமும். ஐஸ்வர்யமும் கனமும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து பரத்திலிருந்து வருகிற இன்னொரு 2வது ஆசீர்வாதம் சங்கீதம் 121:2 நம்ம பார்க்கிறோம். 121வது சங்கீதம் 2வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பரத்திலிருந்து வருகிற 2வது ஒத்தாசை வரும். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து நமக்கு இன்றைக்கு என்ன உதவி தேவை, இந்த ஒத்தாசை நமக்கு வரும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கும் என்ன உதவி தேவையோ தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறதா இருக்கிறது. அது வருகிறது, அது வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து. அல்லேலூயா. சங்கீதம் 22:2 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த பர்வதத்திலிருந்து, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து வருகிற ஒத்தாசை. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஒத்தாசை, ஒரு உதவி தேவை. யோவான் 2வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக கானாவூர் கல்யாண வீட்டை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானாவூர் கல்யாணம் நடந்தது. யோவான் 2வது அதிகாரத்துல எல்லாமே ஆயத்தம் பண்ணி இருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா குறைவுபட்டுச்சு. ரசம் எதிர்பார்த்தா இருந்தாங்க, இல்லை, நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, ருசியாக தான் பண்ணியிருந்தாங்க.
எல்லாமே தேவையான அளவுக்கு மிஞ்சி தான் வச்சுருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு திருமணம் வீடுன்னா தேவைக்கும் அதிகமாக தான் அவங்க என்ன செய்திருப்பாங்க. அதுவும் அந்த காலத்தில் தேவைக்கும் அதிகமாக தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா திராட்சை ரசம் இல்லாமல் போச்சு, குறைஞ்சி போச்சு. ஒரு திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைஞ்சதுன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாத குறைவு, ஒத்தாசை இல்லை. சோத்திரம். உடனே திராட்சை ரசத்தை எடுக்க முடியாது. கடலில் சொல்லுவாங்க அல்லேலூயா. ஒரு திராட்சை ரசத்துக்கு பல மாதங்கள் வேணும். சோத்திரம். திராட்சை ரசம் உடனே வராது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே ஒத்தாசையை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து உதவி செய்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அங்கே ஒத்தாசை பண்ணினார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு சொன்னார், வேலைக்காரர் நோக்கி தண்ணீர்ல ஜாடிகள்ல நிரப்புங்க அப்படின்னு சொன்னார். தண்ணீரை நிரப்புனாங்க. தண்ணீர் திராட்சை ரசமா மாறி இருந்தது. ஸ்தோத்திரம் உண்டா. தண்ணீர் ருசி மிகுந்த ரசமா மாறி இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திருமண வீட்டில் ஒத்தாசை பண்ணார். அல்லேலூயா, உதவி செஞ்சாரு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்க வீட்டில் உங்களுக்கு என்ன உதவி வேணும்? என்ன குறைவு ஏற்பட்டிருக்கிறது? என்ன குறைவு வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது? அந்த குறைவு ஏற்பட்டிருக்கிற விஷயங்கள்ல ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. பரத்திலிருந்து முதல் வருகிறது ஐஸ்வர்யமும் கனமும். இரண்டாவது பரத்திலிருந்து வருகிறது ஒத்தாசை. அல்லேலூயா. எந்த உதவி தேவையோ மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது, ஆனால் தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும். என்னென்ன உதவி? நம்ம எத்தனையோ உதவிகளை நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு ஒத்தாசை உதவியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யாரும் செய்ய முடியாத ஒரு உதவியை இயேசு கிறிஸ்து நமக்கு செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இதுவரைக்கும் மனுஷர்கள் கொடுத்தது எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது ருசி குறைஞ்சதாக தான் இருக்கும். தேவன் நமக்கு கொடுக்கிற உதவி, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது ருசி மிகுந்ததாக இருக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இது வரைக்கும் அந்த ஊர்ல எல்லார் வீட்லேயும் உள்ள ரசம் தான் அது. சொல்கிறேன், எப்பவுமே இதுதான் ருசி, இதுதான் நல்லா இருக்குன்னு சாப்பிட்ட அந்த திராட்சை ரசம் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக்கி கொடுத்த போது அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில சாப்பிட்ட ரசம் எல்லாம் ருசி குறைந்தது என்பதை உணர செய்தார். சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்பவுமே ருசி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், ருசி மிகுந்த உதவியாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இதற்கும் நமக்கு தகுதி வேணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஒத்தாசை வரணும்னா நம்ம கண்கள் அவரை நோக்கிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து உதவி வரணும்னா நம்ம கண்ணு அவர் மேல இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்திலிருந்து உதவி ஒத்தாசை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழணும். அவருக்கு கீழ்ப்படியாட்டா உதவி வராது. தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு ஒத்தாசையை அனுப்புவார், உதவியை அனுப்புவார். ஸ்தோத்திரம். அவரிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக பரத்திலிருந்து வருகிற மூன்றாவது ஆசீர்வாதம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 3:27. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து ஒருத்தனுக்கு கொடுக்கப்படணும். இது பரத்திலிருந்து கொடுக்கப்படணும், பரத்திலிருந்து வருகிறோம். இது கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் ஸ்நானகன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோவானிடத்தில் வந்து சொல்றாங்க, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஒருவர் உங்களுக்கு விட வந்தாரே, அவர் இப்போ ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னாங்க, நீர் சாட்சி கொடுத்தீரே, அவர் இப்போ ஞானஸ்நானம் கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடத்துல போறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் அவரிடத்துல போறாங்க. இது வரைக்கும் யோவான் இடத்துல தான் எல்லாரும் வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலம் இருந்துச்சு, யோவான் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தான், தண்ணி ஞானஸ்நானம் கொடுக்க. அவனிடத்துல தான் எல்லாரும் வந்தாங்க. யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார், எல்லா கூட்டமும் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா யோவான் ஸ்நானகத்தில் தான் இருந்துச்சு. இப்போ சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானகத்தில் வந்து, இந்த யோவானே,
நீர் ஒருத்தரை பற்றி அன்னைக்கு சாட்சி சொன்னீரே, என்னிலும் மேன்மை உள்ளவர் வருகிறார், அவர்தான் அவர் முன்பு இருந்தவர், அவர்தான் முன்பு இருந்தவர், அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவர்தான் தேவகுமாரன் என்று சொன்னீரே, சாட்சி கொடுத்தீரே. அவரிடத்துல எல்லாரும் போறாங்க, அவரும் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாரும் அவரிடத்துல போறாங்க. அப்போ யோவான் சொல்லுகிறான், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள மாட்டான். ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரா, அது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஒருத்தர் இடத்துல எல்லாரும் போறாங்களா, திரளான பேர் போறாங்களா, அப்படி போறாங்களா, அவனுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய வேற எதையும் மனுஷன் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள. அப்போ அப்படிப்பட்ட அதிகாரத்தை இயேசு உடையவராக இருந்தார். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அதிகாரம். அல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஐஸ்வர்யமும் கனமும். இரண்டாவது ஆசீர்வாதம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒத்தாசை. மூன்றாவது ஆசீர்வாதம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒருவனும் தானா செய்ய முடியாது. ஒரு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாதான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாதான் அவனிடத்துல கூட்டம் போகும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், அல்லேலூயா. பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படாம எந்த கூட்டமும் சொல்லுங்க ஓகே. பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டாதான் கூட்டம் வரும். அப்படி இல்லைன்னா கூட்டமே வராது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரிடத்திலிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தை போய் அவரை பின்பற்றினாங்க. இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரத்திலிருந்து வருகிற அதிகாரம். யோவான் 19வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 19வது அதிகாரம் 11வது வசனம். 11வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என் மேல உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. போதும். ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என் மேல உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. இயேசு கிறிஸ்து இப்போ நியாயாதிபதி இடத்துல நிற்கிறாரு. தீர்ப்பு வழங்குகிற ஒரு இடம். இயேசுவை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாங்க. பிலாத்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நீ பேசுறது இல்லையா, உங்களை விடுதலை பண்ணக்கு எனக்கு அதிகாரம் உண்டுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை விடுதலை பண்ணக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? பிலாத்துவுக்கு அதிகாரம் உண்டுதான். ஆனா பரத்திலிருந்து கொடுக்கப்படாம அவன் என்ன செய்ய முடியாது, விடுதலை பண்ண முடியாது. நீ என்ன அதிகாரம் எங்க இருந்து வரணும்? அந்த அதிகாரம் எங்க இருந்து வரணும்? பரலோகத்திலிருந்து வரணும். அதனால எனக்கு விடுதலை பண்ண அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்ட உடனே இயேசு சொன்னாரு, தெரியும். பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என் மேல உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஏன்னா இப்போ பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு. என்ன அதிகாரம்? நீர் என்ன விடுதலை பண்ண போறதில்லை, நீர் என்ன பண்ண போறீரு, சிலுவையில அறையப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்க. இந்த அதிகாரம் சொத்துறோம், நீர் விடுதலை பண்றதுக்கு இல்லை, சொத்துறோம். அதனால பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய நீர் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ இன்றைக்கு எனக்கு முன்பாக, நான் உமக்கு முன்பாக, பிலாத்துக்கு முன்பாக இயேசு நிற்கிறார் என்றால், அவன் தீர்ப்பு செய்கிறான் என்றால், அந்த அதிகாரம் யாரிடத்திலிருந்து வந்தது? பரத்திலிருந்து வந்த அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிரியமானவர்களே, நமக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்குதுன்னா அது யாரிடத்திலிருந்து வந்த அதிகாரம்? சொல்லுங்க. பரத்திலிருந்து வந்த அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், பரத்திலிருந்து வருகிற அதிகாரம். இதை நீங்க தானியேலின் புஸ்தகத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேலின் புஸ்தகத்துல நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவரை பார்த்து தானியேல் சொல்கிறார், ஸ்தோத்திரம், எந்த மனுஷனையும் பரம அதிகாரம் அதை நீ அறிந்தாதான் உனக்கு உயர்வு. பரம அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேபுகாத் நேச்சார் ஒரு நாள் உயர்ந்திருந்தான், ஒரு நாள் அவன் தாழ்த்தப்பட்டான். அதிகாரம் தேவன் கொடுத்தார், அந்த அதிகாரத்தை தேவன் எடுத்தார். கைகள் உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். எனக்கு அருமையானவர்களே, பரத்திலிருந்து அதிகாரம் வரும். அந்த அதிகாரத்தை தேவன் என்ன செய்ய முடியும்? கொடுக்கவும் முடியும், அதை எடுக்கவும் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பரத்திலிருந்து வருகிற அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகள், நமக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட மேன்மையை, ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க.